So welcome to Chatur Study Center. So cash receipt or voucher. So cash receipt na voucher na ரெண்டும் ஒரே மீனிங் தான். இப்போ பணத்துக்கு நம்ம பணம் கொடுத்து கேஷ் கொடுத்து பொருள் வாங்குவோம். ஸோ எந்த டேட்டில் வாங்கியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரேட்டு, ஒரு பொருளுடைய ரேட்டு எவ்வளோ, அதோட டோட்டல் வேல்யூ, ஸோ டிஸ்கவுண்ட் எதாவது இருக்கா, அது போக மீதி எவ்வளோ டோட்டல் நம்ம எவ்வளோ கொடுக்கணும், கேஷ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில். இதே நம்ம கேஷுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தோம்னா எந்த டேட்டில் சேல்ஸ் பண்ணோம், எவ்வளோ குவான்டிட்டி, எத்தனை நம்பர் சேல்ஸ் பண்ணோம், அதோட ரேட் என்ன, அதோட டோட்டல், அதோட வேல்யூ என்ன, ஸோ டிஸ்கவுண்ட் எதாவது கொடுக்குறோமா, டிஸ்கவுண்ட் போக மீதி எவ்வளோ அவர் கஸ்டமர் நமக்கு கொடுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் அடங்கு தான் கேஷ் ரிசிப்ட் ஆர் வவுச்சர். ஸோ இன்வாய்ஸ்னா என்ன, கடனுக்கு நம்ம பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ கடனுக்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்ம கடனுக்கும் பொருளை விற்பனை பண்ணுவோம். ஸோ கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கடனுக்கு விற்பனை செய்வதற்கும் ஸோ ரைஸ் பண்ணக்கூடிய தான் இன்வாய்ஸ். ஸோ இந்த இன்வாய்ஸ்லையும் நமக்கு என்ன இருக்கும், நம்ம எவ்வளோ பொருள் வாங்கணும், எந்த டேட்டில் வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு, நம்ம டிஸ்கவுண்ட் எதாவது இருக்கா, இது போக எவ்வளோ நம்ம அவருக்கு கொடுக்கணும். இது கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது. இது கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன டேட்டில் விற்றோம், எவ்வளோ குவான்டிட்டி விற்றோம், அதோட ரேட் என்ன, அது அமௌண்ட் என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு போக கஸ்டமர் நமக்கு எவ்வளோ கொடுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் அடங்குது தான் இன்வாய்ஸ். இது எல்லாமே அதில் இருக்கும். டெபிட் நோட் ஆர் மெமோ அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ டெபிட் நோட்னா என்ன, ஸோ நம்மக்கிட்ட வாங்கி போகிற கஸ்டமர் ஒரு 1 லட்சத்துக்கு பொருள் வாங்கி போகிறாரு. வாங்கி போட்டு போய் கம்பெனியில் போய் பார்க்குறாரு, ஒரு 10,000 ரூபா உள்ள பொருள் வந்து நல்லா இல்லை, டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை அவருக்கு விருப்பம் இல்லை, பொருள் பிடிக்கல, ஸோ திருப்பி அனுப்பணும்னு நினைக்கிறாரு. ஸோ திருப்பி அனுப்பணும்னு நினைக்கும் போது அந்த எவ்வளோ குவான்டிட்டி பொருள் அவர் திருப்பி அனுப்புகிறாரு, அதோட ரேட் என்ன, அதோட வேல்யூ என்ன, ஸோ டிப்ரிசியேஷன் ஏதாவது மைனஸ் பண்ணணுமா, டிப்ரிசியேஷன் போக எவ்வளோ காசு நீங்கள் அவர் வாங்கி போனவர், அவர் வந்து பையர், நாம் வந்து செல்லர். ஸோ பையர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு டெபிட் நோட் ரைஸ் பண்ணுவார், நமக்கு ரைஸ் பண்ணி அனுப்புவார். 2 காப்பி எழுதுவார், ஒரு காப்பி அவர் வச்சுக்கூட ஒரு காப்பி நமக்கு அனுப்புவார், எவ்வளோ அமௌண்ட்டு நாம் அவருக்கு கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம டெபிட் நோட் ஆர் மெமோ அப்படின்னு சொல்கிறோம். கிரெடிட் நோட்னா என்ன, ஸோ கிரெடிட் நோட்டு நம்மக்கிட்ட இருந்து வாங்கி போன கஸ்டமர் நமக்கு டெபிட் நோட் அனுப்பிடுறாருங்க. ஸோ நாம் வந்து யார், செல்லர், நம்ம விற்பனை பண்ணவங்க, அவங்க நம்மக்கிட்ட வாங்கி போனவங்க பையர். ஸோ நாம் விற்பனை பண்ண செல்லர் நாம் என்ன பண்ணணும், ஸோ எவ்வளோ பொருள் அவர் அனுப்பிச்சார், குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ், அதோட ரேட் என்ன, ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன, ஸோ டிப்ரிசியேஷன் ஏதாவது மைனஸ் பண்ணுறோம், மீதி எவ்வளோ அமௌண்ட் நாம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும். ஸோ இது சம்மந்தப்பட்டது நாம் ரைஸ் பண்ணுறது தான் கிரெடிட் நோட். ஓகேவா. பே இன் ஸ்லிப். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்போம், நம்ம பேரில் வச்சுருப்போம், அப்படிலாம் பிஸ்னஸ் கம்பெனி பேரில் அக்கௌண்ட் வச்சுருப்போம், பேங்க்கில் பணம் போட போகிறோம். ஸோ பேங்க்கில் பணம் போடும்போது ஸோ ஒரு பே இன் ஸ்லிப் ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே பேங்க்குக்கு போனவங்களுக்கு தெரியும், பேங்க்கில் போய்ட்டு பணம் கட்ட சீட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க, அதை ஃபில்லப் பண்ணுவோம் இல்லையா, அது நல்லா மேலே பாருங்கள் பே இன் ஸ்லிப் அப்படின்னு இருக்கும். ஸோ அது என்ன இருக்கும், டேட் இருக்கும், எந்த பிரான்ச்சு, உங்கள் அக்கௌண்ட் நேமு, ஸோ எந்த அக்கௌண்ட் நேமு, எந்த பேரில் பணம் போட போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, அதனுடைய டினாமினேஷன் எவ்வளோ அமௌண்ட்டு, 500 எவ்வளோ, 100 எவ்வளோ, டினாமினேஷன் போட்டு பணம் இந்த ஃபில் பண்ண ஸ்லிப் வச்சு கேஷ் கொடுத்தோம்னா நம்ம பேரில் அமௌண்ட்டை பேங்க்கில் கிரெடிட் பண்ணுவாங்க. இதுதான் பேயிங் ஸ்லிப். இது கேஷாக கிரெடிட். நீ செக் எடுத்து போனாலும் இதேமாதிரி ஸ்லிப் எடுத்து அந்த செக் இது எல்லாத்தையும் எழுதி கூட அந்த செக் நம்பரை எழுதி அந்த செக்கை அட்டாச் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அந்த செக்கில் இருக்கிற அமௌண்ட்டு ஓகே ஆகி நம்ம அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவாங்க. இதுதான் பேயிங் ஸ்லிப். ஸோ செக்குன்னா, ஸோ பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கும் பொழுது பேங்க்கு நமக்கு செக் புக் ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம செக் புக் ரிசீவ் பண்ணும்போது நம்ம ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும், பேங்க்கில் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செக்கில் ஒரு 10,000 போட்டு கொண்டு போயிட்டு நம்மளே நேரடியாக போயிட்டு கொடுத்தோம்னா ஃபில்லப் பண்ணி நம்ம கையெழுத்து போட்டு நம்ம கொடுத்தோம்னா அதில் என்ன டேட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு, செல்ஃப்னா நம்மளே எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு 10,000 ருபீஸ் எழுதி சைன் போட்டு கொடுத்தோம்னா உடனே நமக்கு பணம் கொடுத்துருவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சைன் சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீ யாருக்காவது செக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம செக்கில் அவங்க நேமை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க பேங்க்குக்கு எடுத்து போனாங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அவங்களுக்கும் கொடுத்துருவாங்க அமௌண்ட்டை. ஸோ இதுக்கு தான் செக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ கேஷ் ரிசிப்ட், வவுச்சர், இன்வாய்ஸ், டெபிட் நோட் ஆர் மெமோ, கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், செக் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எக்ஸாம் போகிறவங்க இந்த பேசிக் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த பேசிக் சொல்லியிருக்கேன்.